அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டு இரவு விடுவிக்கப்பட்டிருந்தார். கைதோடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, பெண்களை பத்தி உதயநிதி ஸ்டாலின் தவறா பேசிட்டாரு. அந்த பெண் யாருன்னா, படிதாண்டா பத்தினி கருப்பு கரசி திரிசாவை பத்தி தவறா பேசினதுனாலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாரு. திரிசாவை தாண்டிய ஒரு அரசியல் இல்லை என்கிற நிலை இந்த மண்ணில உருவாயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஹுசைன் அவர்கள் கைது செய்யப்பட்டது திரிசாவை பத்தி பேசினதுனாலதான். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செஞ்சது திரிசாவை பத்தி பேசினதுனாலதான். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது திரிசாவை பத்தி பேசினதுனால மட்டும்தான். இதனாலதான் நான் சொன்னேன், திரிசாவை தாண்டிய ஒரு அரசியல் இல்லை, திரிசாவை பத்தி யாரு தப்பா பேசினாலும் அவங்க கைது செய்யப்படுவாங்க என்பது இதன் மூலம் உறுதியாயிருக்கு. இதைத்தான் அன்றே கணித்தார் காமராஜர்னு சொல்லியிருப்பாங்க. கூத்தாடி கையில நாட்டை கொடுத்தா அவங்க ஒரு நாள் கூத்தியா கிட்ட கொடுத்துட்டு போக, அது நடக்கதான் போகுது. திரிசாவை பத்தி தப்பா பேசினா அது யாராக இருந்தாலும் சரி. 70க்கும் மேல எம்எல்ஏ வச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர், 75 ஆண்டு கால பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியில தலைவரா இருக்கிறாரு. ஃபியூச்சர்ல முதலமைச்சர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையே திரிசாவுக்காக விஜய் இந்த பாடு படுத்துவார் அப்படின்னா, தன்னுடைய தாலி கட்டிய மனைவி சங்கீதா அவர்கள் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு என்ன காரணம் இப்ப புரியுதா? தன் மனைவி சங்கீதாவை திரிசாவுக்காக என்ன பாடு படுத்திருப்பாருங்கிறது இதன் மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே இந்த டிவோர்ஸ் விஷயம் பெரிய செய்தியா மாறினதுக்கு அப்புறம் சங்கீதா அவர்கள் எந்த அளவுக்கு அவமரியாதையாக தாவேக்க நண்பர்கள் பேசுனாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அண்ணியை பார்த்து என்னெல்லாம் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி பேசுனாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அந்த வார்த்தையை வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமா பேசியிருக்காங்க. இப்ப எத்தனையோ பல பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. கோவையில கூட ஒரு சிறுமி தாவேக்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலியல் குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லி எழுதுறானுங்க இந்த தாவேக்க காரணங்க அப்படின்னா, முட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவன் பின்னாடி போயிடுச்சு அந்த குழந்தை அப்படின்னு கொச்சையான பதிவுகளை போடுறாங்க. தாவேக்க பெண்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு ஆண் மனைவியை தவிர வேறு வேறு பெண்ணோட தொடர்புல இருக்கிறது தவறு இல்லைங்க, யாருங்க ஒழுங்கா இருக்கா, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப உங்க வீட்டுக்காரர் எப்படிங்க இருக்காரு? எங்க வீட்டுக்காரர் அப்படித்தாங்க இருக்காரு, 2 3 வச்சிருக்கிறாரு, திறமை கேட்ட பரிசு, அவர் ஒண்ணு கழட்டி விட்டு போல வச்சு மெயின்டைன் பண்றாருல, அந்த திறமையை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. தன் வீட்டுக்காரர் வேறு ஒருத்தி கூட போயிட்டு வர்றப்ப வராத கோபமும் ரோசமும் திரிசாவை பத்தி பேசும்போது தாவேக்க பெண்களுக்கு வருதுன்னா, இந்த ரோசம் எப்படியாப்பட்ட கேவலமான ரோசம், அவங்களுடைய இந்த கோபத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பளிக்கணுங்கிறத நீங்க தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதான் உண்மை. ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்றாரு, ஈழத்துல பார் நம்ம தமிழ் பெண்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தி கற்பழிச்சு கொள்றான் இந்த இந்திய இராணுவம். அன்னைக்கு குரல் கொடுக்க தெரியாத நீங்கள் ஜெயலலிதாவோட சேலையை பிடிச்சி சட்டமன்றத்தில் யாரும் எழுத்துட்டாங்கன்னா அதுக்கு கடந்துட்டு குதிக்கிறீங்களா? அதுக்கு கடந்துட்டு குதிக்கிறீங்களே, நீங்க என்ன கதை அப்படின்னு கேட்டார். எத்தனையோ பெண்கள் அங்க பாதிக்கப்படும் போது அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்லை, வக்கு இல்லை. இங்க எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, அதுக்கெல்லாம் முட்டாய்க்கு ஆசைப்பட்டு தான் அந்த குழந்தை பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அசிங்கமா எழுதுற நீங்க திரிசாவை பத்தி பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு கோபம் ரோசம். இந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நம்ம கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தாலி கட்டிய மனைவி சங்கீதா அவர்களை தவறாக பேசும்போது வராத கோபம், தாலி கட்டாத நண்பி அந்த நண்பியை பத்தி பேசும்போது உங்களுக்கு கோபம் வருதுன்னா, நீங்க சங்கீதாவை எங்க வச்சிருக்கீங்க, திரிசாவை எங்க வச்சிருக்கீங்க உங்க மனநிலையில அப்படிங்கிறத பாத்துக்கணும், தெளிவா பாத்துக்கணும். எதிர்கட்சி தலைவர் திரிசாவை பத்தி ஒரு வார்த்தை தவறா ஏதோ பேசிட்டாருங்கிறதுனாலயே அவரே இந்த பாடு விஜய் படுத்துறாருன்னா, தன் வீட்டுக்குள் திரிசா குறித்தான பிரச்சனை வரும்போது சங்கீதாவை என்ன பாடுபடுத்தியிருப்பாரு. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு குரல் கொடுக்காத தாவேக்கா பெண்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. திமுகவை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலினை கைதுக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. பெண்களை பத்தி தவறா பேசுனதுனால தளபதி உடனே நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு. ஆனா உண்மை என்னவென்றால், நேற்று நடந்தப்பட்ட அந்த கைது என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய எழுச்சியாக அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உதயநிதி ஸ்டாலின் மேல கையை வச்சா என்ன நடக்கும்னு தமிழ்நாடு முழுக்க திமுக தொண்டர்கள் காட்டிட்டாங்க. ஒரு நாள் கூட உள்ள வைக்க முடியாது, அப்படி வச்சா பெரிய கலவரம் ஏற்படுங்கிற ஒரு நிலை உருவானுச்சு. உடனடியாக நாங்க விசாரிக்க தான் சொல்லிருக்கோம், கைது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் எழுச்சியாக அமைந்து விட்டது. நேற்று தன்னுடைய அரசாங்கத்தின் செலவுல இங்கிருந்து சென்னையில கைது செஞ்சு தஞ்சாவூர் வரைக்கும் ரோடு ஷோ கூட்டிட்டு போயிட்டு, அங்க போய் தஞ்சாவூர்ல ஒரு மாசா காட்டிட்டு, ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி காட்டி அங்க ஒரு மாசா காட்டிட்டு, தஞ்சாவூர்ல இருந்து நேரா திருச்சி ஏர்போர்ட்ல அங்க ஒரு மாஸ்க் காட்டிட்டு, இதே திருச்சி ஏர்போர்ட்ல தான் விஜய் ஓடுகாலி மாதிரி ஓடினாரு. கரூர்ல 41 பேரை பழி கொடுத்துட்டு அங்க ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட் ஏறி
சென்னை ஏர்போர்ட்ல ஒரு வார எழுச்சியோடு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்பு. அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வந்தாரு. ஒரு நாள் முழுக்க தலைப்பு செய்தி, வேற செய்தியே ஓடவில்லை. எல்லா ஊடகங்களிலும் லைவ்ல இது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் எழுச்சியா அமைஞ்சிருக்கு. ஏன் ப்ரோ விஜய் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு மாஸ் லீடரா ஆகணும், அதை பார்க்கணும்னு எங்களுக்கு ஏதாவது தலையெழுத்த, ஏன் இப்படி மாஸ் லீடரா நேற்று உதயநிதி ஸ்டாலினை நீங்க ஆக்குனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே கரூர் விஷயத்துல 41 பேர் செத்தப்ப உங்களை ஏன் திமுக கைது செய்யாம விட்டுதுங்கிறது இப்ப தெரியுதா? கைது செஞ்சா நீங்க 108 இடத்துல மட்டும் வென்றிருக்க மாட்டீங்க. நீங்க பெரிய அளவுக்கு சிறையில இருந்திருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகாம 200+ அடிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு. விஜயை முடக்கிட்டாங்க பாத்தீங்களா, அண்ணனை முடக்கிட்டாங்க. அப்படியே அதனாலதான் கைது செய்யாம அமைதியா போட்டும் விட்டாங்க. 4 நாள் கழிச்சு சிஎம் சார் என் மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நீங்க எந்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ எல்லாம் போட்டீங்க. அன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் விஜயோட நிலைமை? அன்னைக்கு ஏன் விட்டாங்க? இது மாதிரி மாசா வந்துடக்கூடாது, கைது செய்தால் விஜயின் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக மாறிவிடும் என்று திமுக அஞ்சுனது. எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஒரு எஃப்ஐஆர் கூட விஜய் மேல போடவில்லை என்பது வரலாறு. அப்படிலாம் உங்களுக்கு விசுவாசம் காட்டிய திமுகவுக்கு நீங்க இப்படி பண்றீங்களே, திரிசா பத்தி ஒரு வார்த்தை தவறா பேசுறாங்க, அப்படி தூக்கி உள்ள வைக்கிற நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா அவங்க எங்க, நீங்க எங்க? இதை பார்க்கும்போது திமுக எவ்வளவு பரவாயில்லையே போலயே. அவங்களாவது ஏதாவது பேசினாதான் ஏதாவது தூக்கி போடுவாங்க, பொய்யா குண்டாசை போடுவாங்க. இதுக்கெல்லாமாங்க எங்க திரிசாவை பத்தி பேசுறதுக்குலாம் ஒரு கைதாங்க. திரிசா என்னங்க? திரிசா யாரு முதல்ல? திரிசா என்ன வேலுநாச்சியாரா? சுதந்திரத்துக்காக போராடினாங்களா வெள்ளைக்காரனை எடுத்து? யாருங்க திரிசா? திரிசா என்ன யாரு? திரிசாவை பத்தி தவறா பேசக்கூடாதுன்னா திரிசா என்ன மன்நீதி சோழனோட தங்கச்சியா? திரிசாவை பத்தி பேசக்கூடாதுங்க. மற்றபடி யாரை பத்தி வேணாலும், எந்த பெண்களை பத்தி வேணாலும் கேவலமா பேசலாம். அங்க ஒரு பாலியல் குற்றத்துக்கு ஒரு சிறுமி ஆளாக்கப்பட்டா முட்டாய்க்கு ஆசைப்பட்டு பின்னாடி போயிட்டான்னு அதெல்லாம் சொல்லலாம், கேவலமா பேசலாம். இங்க ஏதாவது பாலியல் குற்றம் நினைச்சுன்னா அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை, நீ எதுக்கு அங்க புடுங்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையை பார்த்து தப்பா பேசலாம். ஆனா திரிசாவை பத்தி மட்டும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது, பேசிடவே கூடாது. அதே போல கள்ள தொடர்பை நார்மலைஸ் பண்றாங்க தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள். அதை தவறு, மிக மிக தவறு. பல பேர் புருஷனை கொண்டு ட்ரம்முக்குள்ள போடுறதும் துண்டு துண்டா வெட்டி சமைச்சு போடுறதும் நடந்துகிட்டு இருக்கு. கள்ள தொடர்பால வேற ஒருத்தனுக்காக புருஷனையே கொலை பண்ற அளவுக்கு பல பெண்கள் போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நார்மலைஸ் பண்ணாதீங்க. அதை நார்மலைஸ் பண்றதுனால அது யாருக்கு பாதிப்பா வரும்னா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு தான் ஒரு பாதிப்பா வரும். 2 வச்சுக்கிறதுலாம் தப்பு இல்லை, 1 3 வச்சுக்கிறது தப்பு இல்லை. கர்நாடகாவில் எத்தனை பேருக்கு ஹெச்ஐவின்னு போய் பார்த்துட்டு வாங்க போங்க. இப்ப சமீபத்திய நியூஸ், எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 7000 பேருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஹெச்ஐவிக்கு மருந்தே கிடையாது. எய்ட்ஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். கள்ள தொடர்பை என்னைக்குமே நார்மலைஸ் பண்ணவே கூடாது. இப்ப நம்ம இந்த வீடியோல திரிசாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா நம்மளவும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்றாரு, புரட்சிகர சிந்தனை கொண்ட இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகளும் வெண்ணில அறைகளாகத்தான் இருக்கும். உன் வருங்கால விழுதுகளின் விடியலை என் விலங்குகளில் சுமந்து கொண்டுள்ளேன் என்கிற பெருமிதத்தோடு சிறையில் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பேன்கிறாரு. இப்ப கூட நாம் தமிழர் கட்சியில் 1000 பேர் இணையும் விழாவில் அண்ணன் சீமான் அவர்களும் மற்ற பொறுப்பாளர்களும் பேசியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியின் படைத்தளபதியை நீ மாறணும் அப்படின்னா 2 முறையாவது நீ சிறைக்கு போயிருக்கணும், அதான் தகுதி உனக்கு, அப்பதான் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி பக்குவம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த விஜய் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு, அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம், கைது செஞ்சா பயந்துட்டு ஓடிடுவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி குப்பையை போட்டுருங்க. கைதுக்கு பயந்தது அந்த காலம். இப்ப எப்படி நம்ம பாக்குறாங்க, கைது செஞ்சா அது மூலியமா நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது பாத்தீங்களா அப்படின்னு அப்படிதான் பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பாக்குறது, அவங்க கைது செஞ்சா நம்மளும் ஒரு வளர்ச்சி அடையலாம், நம்மளும் சிறைக்கு போனதா நம்ம அனுபவத்தை பத்தி நம்ம ஊடகத்துல உட்காந்து பேசலாம், சிறை எப்படி இருக்குன்னு பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால உங்களை மாதிரி எல்லாத்தையும் நினைச்சுக்காதீங்க. நீங்க எப்படி கைதுக்கு பயந்துட்டு ஓடுனீங்களோ அது மாதிரி எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, பயந்து சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைப்பு இருந்துச்சுன்னா தாவேக்காவினரும் விஜய் அவர்களும் அதை புரிஞ்சுக்கணும். யாருங்க கைதுக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பம்மிக்கிட்டு ஓடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்களும் கிடையாது. அதே மாதிரி திமுகவை போல ஒரு சிறந்த எதிர்கட்சியும் கிடையாது. அது அண்ணன் சீமான் அவர்களே ஒப்புக்கொண்டார், நானும் ஒத்துக்கிறேன். ஒரு எதிர்கட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்யும், ஆனால் ஆளுங்கட்சியா வந்தா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் திமுகவை எப்பவுமே எதிர்கட்சியாவே வைத்திருக்க வேண்டும் என்பது அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த கைது பண்றது, இந்த போலீஸை வச்சுட்டு இந்த மிரட்டுறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டுறது நல்லது. ஏன்னா அதிகாரம் எப்பவுமே ஒரே ஆள் கையில இருந்தது இல்லை. இப்படிதான் கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மாத்தி மாத்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இவரை தூக்கி அவங்க உள்ள வச்சதும், அவங்கள தூக்கி இவங்க உள்ள வச்சதும் 40 நாள் 2 பேரும் ஜெயில இருந்தாங்க. இப்ப நீங்க தூக்கி உதயநிதி ஸ்டாலின் உள்ள வைக்கலாம்னு பாக்குறீங்க, நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்களை தூக்கி உள்ள வைப்பாங்க.
இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அப்ப கைதுங்கிறது வந்து எது எதுக்கெல்லாம் கைது பண்ணணும், எது எதுக்கெல்லாம் கைது பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும்.